ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயா அம்மாவுக்கு மனோஜோட டைவர்ஸ் கேஸை எடுத்து நடத்துகிற அட்வொகேட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, விஜயா மேடம், உங்கள் பிள்ளையோடைய ஸ்டோர் ரூமில் நாங்கள் ரோகிணியோட பார்த்தோம். ரோகிணி அங்கே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது ஏன் இவர் இது மாதிரிலாம் நடந்துக்கிறாரு? அவர் சேர்ந்து வாழணும்னு அவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை நாங்கள் குறுக்கிட மாட்டோம். அவரை சேர்ந்து வாழ சொல்லுங்க, அது அவருடைய விருப்பம். ஆனால் நாளைக்கு கோர்ட்டில் நின்று ஜட்ஜி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் ரோகிணியோட சேர்ந்து வாழணும்னா அவரை டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி இருந்தாக்கா அது சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஐயோ மேடம், மனோஜுக்கு டைவர்ஸ் கேஸ் வேணும் மேடம் அப்படின்றாங்க. அப்போ வேணும்னா உங்கள் பிள்ளைய ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நான் இப்போவே வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா வெளியில் கிளம்பி. அதுக்கப்புறமா மீனாவும் முத்துவும் அவங்க ஃப்ரெண்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கூட்டிக்கிட்டு யாரை பார்க்க போகிறாங்கன்னா அந்த வீட்டை சீல் வச்சிருக்கிற ஃபினான்சி கம்பெனிக்காரனை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ போனதும் அவர் கண்ணா பின்னான்னு அவருடைய பிஏ திட்டுறாரு மீனாவையும் முத்துவையும். இப்போ நீங்கள் சாரை பார்க்க முடியாது, அதனால் உங்களை யார் இப்போ வர சொன்னது, எத்தனை முறை சொல்கிறோம், ஏன் இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்போது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்கள், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே ஓடி போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்லி அவர் வர வைக்கிறாருங்க. வர வச்சதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார், மீனாவை முத்துவும் என்னுடைய ஃப்ரெண்டு, நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களும் 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க, டைமும் எழுதி வாங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி சீல் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும் உடனே அந்த ஃபினான்சி கம்பெனிக்கார் என்ன சொல்கிறாருன்னா, சார், இவங்க உங்கள் ஃப்ரெண்டா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, இவன் டிரைவர் தானே சார்ன்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பெரிய ஆஃபீஸரு டிரைவருன்னெலாம் கிடையாது, மனசு இருந்தால் போதும் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸர் இங்கே பாருங்கள், நீங்கள் பிளாக் மணி வச்சுருக்கீங்களா, நான் உங்கள் மேலே கேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். நீங்கள் இப்போவே இவங்களுடைய வீட்டோட சீலை நீங்கள் நீக்கி ஆகணும், அப்படி இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி எல்லாரையும் எங்கள் டீம்லேருந்து நான் வர வச்சுருவேன், அதுக்கப்புறம் இது பிரச்சனை பெருசாக போகும் அப்படின்றாரு. அப்போ அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரன், அதான் முத்துக்கு கடன் கொடுத்தவர், நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் சார், நான் முத்துக்கு பணம் கொடுத்தது அது என்னுடைய பணம் இல்லை, சிந்தாமணியோடைய பணம் அப்படின்றாங்க. உடனே இவங்களுக்கு ஷாக் ஆகுதுங்க, என்னது சிந்தாமணியோட பணமா அப்படின்ட்டு. அப்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு முத்துவுடைய ஃப்ரெண்டு, ஏங்க அப்போ அவங்க பணத்தை அவங்களே நேரடியாக கொடுக்கலாம்ல, இது ஏன் நீங்கள் நடுவில் கொடுத்தீங்கன்னா, இல்லை விஜயா அம்மாவும் சிந்தாமணி அம்மாவும் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நேரடியாக கொடுத்தா பணம் திரும்ப வராதுன்ற பயம், அதனால தான் என்னை நடுவில் வச்சு கொடுத்தாங்க, நானும் எனக்கு 2% கமிஷன் வரும் சார் அதில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இதை தவிர எனக்கு வேறு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை சார்ன்றார். இதை நீங்கள் உடனே இந்த சீலை நீங்கள் நீக்கி ஆகணும், வீட்டில் சீல் வச்சதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாருங்க இந்த பணம் கொடுத்தவர். அவர் கால் பண்ணி, சிந்தாமணி அம்மா, உங்களால் எனக்கு பெரிய பிரச்சனை, இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, நீங்கள் சொல்லி தானே பணம் உங்ககிட்ட இருந்து தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லவோ, சிந்தாமணி அம்மா என்ன சொல்லுதுன்னா, அது நீங்களாச்சு, உங்கள் பிரச்சனையாச்சு, அதுக்கு நான் தலையிட மாட்டேன், நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நான் ஏன் பயப்படணும், நான் பிளாக் மணியும் எதுவும் இது பண்ணலை, நான் ப்ராப்பராக கொடுத்து நான் வாங்குகிறேன், எதுக்கும் டேக்ஸ்லாம் கட்டுறேன், நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அதுக்கப்புறமா மனோஜ் ஷோரூமுக்கு கோவமாக விஜயா போகிறாங்கங்க. போயிட்டு, ஏ மனோஜ், நீ என்னடா நினச்சிட்ருக்க, யாரா இங்கே வந்தா, யாரா இங்கே தங்கினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி வந்தாளா அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, எதுக்கு அவள் வந்தா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே வேலை செய்கிற சந்தோஷம் திவ்யாவும் அவங்க எலி பிடிக்க பூனையை கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த பூனையும் எலியும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்றாங்க. ஏய், எனக்கு ஆகாத பொருள் எதுவும் இங்கே இருக்கக்கூடாதுரா, அந்த ரோகிணியை சார்ந்த பூனை கூட இங்கே இருக்கக்கூடாது, அதை தூக்கி பிரித்து போடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, எப்படி மேடம், பூனையும் எலியும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அதை சேர்ந்ததை பிரிக்கிறது பாவம் இல்லையான்றாங்க.
அதெல்லாம் பாவம் இல்ல, பிரிச்சு போடுன்றாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஒண்ணு செட் பண்ணா, உங்க மொபைல்லயே நீங்க யார் வராங்க, யார் போறாங்கன்னு பார்க்கலான்னும் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்பனா எனக்கு இப்பவே கேமராவ செட் பண்ணி என் ஃபோன்ல செட் பண்ணி குடு திவ்யா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படியே மனோஜுக்கு ஒரு மாரி கோவமா கடுகடுன்னு ஒரு சோகமா இருக்கிறாருங்க. ஏன்னா, அவங்க அம்மாவால ரோகிணி இங்க வர முடியாது. தெரிஞ்சிருமேன்னு பயமா இருக்கு. ஆனா ரோகிணி கூட சேர்ந்து வாழவும் நெனைக்கிறாரு. மனோஜ் டைவர்ஸ் கேஸ்ல எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பாரா? இல்ல ரோகிணியோட சேர்ந்து வாழ்வாரா? என்ற கதைய தொடர்ந்து மீண்டும் பார்ப்போம். நன்றி. பாய்.